வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபி நேயர்களே. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது புதுமையான மருத்துவ குணமான டிஷ். அதை தயார் பண்ண போகிறது நம்ம நம்பீஸ்வரி பாட்டி. அவங்கள வெல்கம் பண்ணலாம். வாங்க பாட்டி. இப்போ நீங்கள் நேயர்களுக்கும் எங்களுக்கும் என்ன சொல்லி தர போகிறீங்க? வெந்தய கஞ்சி செஞ்சு கொடுக்க போகிறேன்ப்பா. அப்படின்னா அது நல்ல மருத்துவ குணம், ஹீட்டை குறைக்க வேண்டிய கஞ்சி. அது என்ன மனுஷருக்கு உடலில் இருக்கிற சூட்டை குறைச்சிரும் வெந்தய கஞ்சி. சூப்பர். இது எப்படி சொல்லி தரணும்னு சொல்லிட்டாங்க. அதை அரிசியும் வெந்தயமும் நைட்டு ஊற போட்டுறணும். அதை காலையில் கழுவி வேக விட்டுறணும். அதோட 4 பூண்டு போட்டுறணும். வெந்த உடனே அப்படியே கீரமத்தில் கடையணும். இனிப்பு வேணும்னா சர்க்கரை போடலாம், இல்லை உப்பு கஞ்சினா உப்பை போட்டு குடிக்கலாம். அது கெப்பமாக இருக்கிறவங்களேருந்து ஆம்பளை வரைக்கும் எல்லோரும் குடிக்க வேண்டிய ஆதி காலத்து கஞ்சி. அது இப்போ அது களியாக கிண்டி சாப்பிட்றாங்க, அது வேஸ்ட்டு. கஞ்சி குடிக்கிறது உடலுக்கு நல்லது. ஓகே பாட்டி. வா, சூப்பராக சொல்லி தராங்க நம்மளுக்கு. இதை நம்ம ட்ரையில் பார்க்கலாம். பட் இந்த வெந்தய கஞ்சிக்கு என்னென்ன ரெசிபி சேர்க்கணும்னு சொல்லிட்டாங்க. பச்சரிசி அல்லது புழுங்கரிசி ரெண்டில் ஏதோ ஒன்று, வெந்தயம் ஓரளவு சுமாராக, 4 பூண்டு பல், அவ்வளோதான் அதுக்கு தேவை. அதை நைட்டே ஊற போட்டு களைஞ்சி காலையில் கஞ்சியாக காய்ச்சி குடிக்க வேண்டியது. இத்தினோண்டு பொருளை வச்சு இவ்வளோ ரெசிபி பண்ணலாமா? ஆமாம். சூப்பர் பாட்டி. சரி, ட்ரை பண்ணலாம். வெந்தய கஞ்சிக்கு தேவையான பொருள் வெந்தயத்தையும் பச்சரிசியையும் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கோம். தேவையான அளவு பூண்டு தட்டி வச்சுருக்கோம். இப்போ கஞ்சி தான் தயார் பண்ண போகிறோம், அதனால தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கோம். இது இல்லாமல் இனிப்பு கஞ்சியாக கொடுக்கணுன்னா வெல்லமும் இதோடு சேர்ந்து வச்சுக்கலாம். இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கிறோம். இதுக்கு கஞ்சிக்கு தேங்காய் பால் அரைச்சி இதில் ஊற்றி போகிறோம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் தேவைன்னா இதில் பசும்பாலும் சேர்த்துக்கலாம், இன்னும் இதை விட சுவையாக இருக்கும். பாட்டி என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம். சடையாண்டி காத்தாயி வால்மணீஸ்வரா, தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கிறணும். தண்ணீர் விடணும். நைட்டு ஊற வச்ச வெந்தயம் பச்சரிசி போட்டு உப்பு போட்டு வேக விடணும். நல்லா வெந்த உடனே எவ்வளோ நேரம் ஆகும் பாட்டி இதுக்கு? அதெல்லாம் அரிசி சொல்ல முடியாது எவ்வளோ நேரம்னு. 5 நிமிஷம் கூடவே தான் வேணும். போட்டு வேக விடணும். நல்லா வெந்த உடனே எடுத்து கடைஞ்சி தேவைன்னா இனிப்பு வேண்டாம்னா உப்பு கஞ்சி தேங்காய் பால் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கரலாம். பாட்டி இப்போ மூடி வச்சிடலாமா பாட்டி? வெந்தயம் பச்சரிசி வெள்ளை பூண்டு தண்ணி எல்லாம் ஊற்றி போட்டு மூடி வச்சு வேக விட்டுறணும். வெந்து இறக்க போகும்போது லைட்டாக உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும். உப்பு போட்டு குடிக்கும்போது தேவைன்னா தீனியோ வெல்லமோ போட்டு கலந்து குடிச்சிக்கலாம். அதுதான் ரொம்ப சூப்பர். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹீட்டுக்கு நல்லது. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க? அதெல்லாம் நான் இந்த எத்தனையோ வருஷ காலத்துக்கு எவ்வளோ சாப்பிட்ருக்கேன். எங்கள் வீட்டிலே வெந்தய கஞ்சி தான் குடிப்போம். இது யார் நீங்களும் பண்ணுவீங்களா உங்கள் அம்மா பண்ணுவோம்? யார்? நானே பண்ணது தான். உங்களுக்கு எப்படி இந்த ரெசிபி? அதெல்லாம் தெரியும், எங்கள் அம்மாச்சி தாத்தா காட்டுறது தெரியும் எனக்கு. பட் இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாமா? வெந்தயம் பச்சரிசி பூண்டு வெந்தயம் போடுறதுனால கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். அதனால 1 வயசு 2 வயசு பிள்ளையிலேருந்து 60-70 வயசு கிழவனார் வரைக்கும் கிளவி வரைக்கும் சாப்பிடலாம். ஒன்றுமே பயமே கிடையாது. வெந்தயத்தில் கொஞ்சம் கசப்பு இருக்கும், அதனால அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹீட்டை குறைக்கக்கூடியது. புண்ணு குடல் புண்ணு எல்லாத்துக்குமே நல்லது. பட் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கஞ்சிக்கு தேவையான தேங்காய் பால் விட்டு உப்பு போட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். பட் இந்த ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எனக்கே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. சாப்பாடு இட்லி தோசை சாப்பிட்ற விட டெய்லி 2 டம்ளர் வெந்தய கஞ்சி குடித்தா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அது உளுந்த கஞ்சி குடிக்கிறத விட இது ரொம்ப சூப்பர். இது இந்த தேங்காய் பால் எதுக்கு பட்டி ஆட் பண்ணி? தேங்காய் பால் அது டேஸ்ட்டுக்கு தேவை. அது கொஞ்சம் கசப்பு இருக்குது வெந்தயத்தில். அதுவும் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணாமலே இருக்கலாமா? குடிக்கலாம். கசப்பாக இருந்தால் தேவைப்படாது, குடிக்க மாட்டாங்க, வேஸ்ட் ஆகிடும். அதனால் தேங்காய் பால் விட்டு ஜீனி போட்டால் வெல்லமாக போட்டுக்கோங்க. தேவையில்லைன்னா உப்பு கஞ்சியை போட்டு தேங்காய் பால் ஊற்றி குடிச்சுக்கோங்க, இல்லை பசும்பால் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி எடுத்துடலாம்.
பட் இவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இதை சமைக்க ஏதாவது நம்மளுக்கு காசு இது மாதிரி ரொம்ப செலவாகுமா பாட்டி? இது வந்து ஒரு 10 ரூபா கூட செலவாகாது. வீட்டில் இருக்கிற அரிசி எந்த அரிசியோ 5 ரூபாய்க்கு வெந்தயம் வாங்கினா அது 2-3 தடவை போட்டு சமைக்கலாம். 4 பூண்டு தான், 100 பால், ஒரு 5 ரூபாய் தேங்காய் தேவை. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பட்டி இதை சாப்பிட்லாம்? ஒரு நாள் ஒரு தடவை தான், காலையில் யூஸ் பண்ணலாம் டீக்கு பதில். நைட்டெல்லாம் குடிக்கக்கூடாது, குளிர்ச்சி. பட் இது உடம்பு வலி மூட்டு வலி இந்த மாதிரி உடம்பு வலி மூட்டு வலிக்கெல்லாம் ஆகாது. வயிற்று வலி, வாய்ப்புண்ணு, ஹீட்டு, சூடு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு சூடு, கெப்பமாக இருக்கிறவங்களுக்கு சூட்டு வலி குறைச்சிரும். 5வது மாதத்துலேருந்து இதை குடிச்சிட்டே வந்தால் சூட்டு வலி குறையும், சுகமான பிரசவம் கிடைக்கும். பட் இது உடனே சரியாகுமா இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? உடனே சரியாக இது ஒன்றும் இது கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு குடிக்கிற மாதிரி வாரத்தில் 2 நாள், வாரத்தில் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு, அந்த காலம் அதுதான் முறை. இப்போ அதெல்லாம் யாரும் பயன்படுத்துறது கிடையாது. அதனால் வாரத்தில் 2 நாள் குடிக்கலாம். காலையில் டீக்கு பதில் டீயை விட இது ரொம்ப அருமையானது. ஆனால் நான் வந்து இப்போ கொஞ்சம் வெந்தயம் தான் போட்டிருக்கேன். நல்லா கூடவே கொஞ்சம் வெந்தயம் போட்டால் அது ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஆனால் கசக்கும். வெந்தய கஞ்சிக்கு இன்னும் கொஞ்சம் சுவையாக தேங்காய் பால் சேர்த்துப்போம். உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுப்போம். லைட்டாக உப்பு போட்டுக்கிறணும். தேவைன்னா வெல்லம் போட்டுக்கலாம், ஜீனி போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அதுவும் தேவையில்லைன்னா சும்மா உப்பு கஞ்சி எனக்கு போதும், சுகர் இருக்குது. சுகருக்கெல்லாம் ஹீட் சரியான மருந்து இது. வேப்பஞ்சாரை குடிக்கிறதுக்கு டெய்லி வெந்தயத்தை ஊற போட்டு கடகடன்னு மிக்சியில் அரைச்சி நீரார் தண்ணியில் கலந்து கடகடன்னு குடித்தா சுகர் குணமாகும். இந்த ரெசிபியை பார்க்கும்போது எனக்கே இப்போ சாப்பிடணும் போல தோணுது பாட்டி. இப்போ தேவைன்னா வெல்லம் போட்டுக்கலாம், வேண்டான்னா இப்படியே இருந்தாலும் இப்படியே ஆள் கொட்ட மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்றும் செலவே இல்லை, அனாவசிய செலவு இதுக்கு வராது. வீட்டில் இருக்கிற பொருளே போதும். ஆனால் இப்போ நாகரிகம் ஆயிடுச்சு, இதெல்லாம் யாரும் செய்கிறது கிடையாது. தோசை, இட்லி, சப்பாத்தி, மேகின்னு சாப்பிட்றாங்க. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பட் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாமா? அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கஞ்சி தானே, வேறு ஒன்றும் இதில் இல்லையா கலப்படம், கஞ்சி தான். நம்ம பாட்டி இந்த ரெசிப்பியை, அருமையான ரெசிபியை, மருத்துவம் குணமுள்ள ரெசிபியை நம்மளுக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிப்பியை நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். பாட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ சாப்பிட்ட இந்த ரெசிப்பியை நீங்களும் சாப்பிடணுமா? நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்மளுக்கு அருமையான மருத்துவ குணமான ரெசிபி சொல்லி தருவாங்க நம்ம பாட்டி. அதுக்கு நீங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணணும், லைக் பண்ணணும். இந்த ரெசிபி உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுவும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.